கர்நாடகாவில் நீடித்து வரும் வன்முறையால் இரு மாநில எல்லையான ஜூஜுவாடியில் நூற்றுக்கணக்கான லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. செலவுக்கு பணம் இல்லாததால் ஊர் திரும்ப முடியாமல் தவிப்பதாக லாரி ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவிரியில் தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை தீயாக எரிகிறது. தமிழக பதிவன் கொண்ட லாரிகள் தீ வைத்து எரிக்கப்படுவதும் அடித்து நொறுக்கப்படுவதும் அன்றாட காட்சிகளாக மாறியிருப்பதால் எல்லை பகுதியான ஜூஜுவாடியில் நூற்றுக்கணக்கான தமிழக லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவங்க பொருள் சேஃப்டிக்காக எங்களை உள்ள கூப்பிட்டு இறக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஷட்டர் லாக் பண்ணிட்டு நீங்க வண்டி அடிக்கிறியா அப்படின்னு நான் அடிக்கட்டுமா? நான் மகனே தமிழ்நாடு காடி ஓகலே அப்படின்னு சொல்றான். தமிழ் பேசுனா தமிழ் எங்க தமிழ் ஹோட்டலில் சாப்பாடு கொடுல சார். நேற்று மதியம் தமிழ் நன் மகனே தமிழ்நாடா ஓகோ இப்படி சொல்றான். இப்போ எங்க தம்பி இன்னும் வந்து சேரல. கர்நாடகாவிலிருந்து வெளியே வரவே முடியாம தான் நேற்றுல இருந்து குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் ஆகுது. சாப்பிட்டே 24 மணி நேரம் ஆகுது. அங்க போனா அந்த போலீஸ்காரன் சொல்ற உன்னால முடிஞ்சா தப்பிச்சுக்குன்னு சொல்றான். இங்க வந்தா நீ வெளியே போயிட்டே இருன்னு சொல்றான் இந்த போலீஸ்காரன். எந்த போலீஸ்கார்ட்டையும் நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியல. கேள்வி கேட்டா திருப்பி அடிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. எங்களால் பாதிக்க முடியும் அளவுக்கு எங்களை எந்த அளவுக்கு நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நசுக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு வன்மையும் வரும்போது லாரிக்காரன் பாதிக்கிறோம். தமிழக வாகனங்களுக்கோ தமிழர்களுக்கோ கர்நாடகாவில் சிறிதும் பாதுகாப்பு இல்லை என கூறும் லாரி ஓட்டுநர்கள் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளை கர்நாடக காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். அவ்வளோ பாதுகாப்பு தமிழக காவல்துறை கொடுத்து அனுப்புது. அவங்கள அவ்வளோ சேஃப்டியாக போதுங்க. அதே நமக்கு டிஎன் வண்டி ஒரு வண்டி கூட அங்கே பாதுகாப்பு கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கவே கண்ணாடி போலீஸ் ஸ்டேஷன் எதிரிலே அடிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே நின்று வேடிக்கை தான் பார்க்குது அந்த காவல்துறை. நம்ம காவல்துறை அவங்களுக்கு அழகாக பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வண்டி கூட அழகாக பாதுகாப்பு பண்ணி இப்போ அங்கே போய் அந்த பாட்டில் போய் பாருங்கள். நம்ம காவல்துறை பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டெப்பாக தடை வச்சு ஒவ்வொரு அதாவது டிஎன் வண்டினா அவனை அனுப்புறது இல்லை. கேஏ வண்டினா போங்க. ஒரு வண்டி கூட கண்ணாடி ஒழிஞ்சு வரல கர்நாடகா வண்டி. இப்படி வர்றது பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் நின்று பாருங்களேன். ஆல் இண்டியா ஸ்ட்ரைக் ஆகும்போது எங்களை கண்டுக்கு போகிறதில்ல. இந்த பிரச்சனைக்கே எங்களை கண்டுக்கு போகிறீங்க. அதனால் சும்மா வேஸ்ட்டு சார். அடி வாங்குறது தான். அடி வாங்குறதுக்கு தமிழன் பிறந்திருக்கிறான். அடி வாங்குகிறோம், வாங்கி தான் ஆகணும். உங்களால் நாங்கள் பிறந்தது மானக்கேடுன்னு நினைக்கிறோம். தமிழனாக பிறந்தது மானக்கேடு. அடித்து விரட்டப்பட்டதால் போக்குவரத்து செலவுக்கு கூட பணம் இல்லாமல் எல்லையில் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழக லாரி ஓட்டுநர்கள். பெங்களூர் போகிறதா வந்தோம். 2 நாள் ஆகுது. உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் அடிக்க வரும்போது வெளியே வந்துட்டோம். எங்கள் வண்டி கண்ணாடியெல்லாம் உடச்சாச்சு. அடிச்சுட்டு போலீஸ்காரர் வந்தாங்க. இப்போ ரோட்டில் நிறுத்துறது கூட போலீஸ் விட மாட்டேன்றாங்க. எங்களை உடஞ்ச கண்ணாடியெல்லாம் வண்டி வெளியே எடுத்துகிட்டு போயிருங்க, இங்கே நிறுத்தாதீங்க அப்படின்றாங்க போலீஸுங்க. நாங்கள் இப்போ சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டத்தில் தான் இங்கே இருக்கிறோம். இப்போ போகிறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கு பணம் அமௌண்ட் வந்தால் தான் நாங்கள் போக முடியும். அவ்வளோ சூழ்நிலை இருக்கும். நாங்கள் ரோட்டில் வண்டி நிறுத்தினா உடஞ்ச கண்ணாடி இங்கே நிறுத்தாதீங்க, உடஞ்ச வண்டிங்கெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போங்கன்றாங்க போலீஸ்காரே சொல்கிறாங்க. அப்படி ரெகுலர் சர்வீஸ் வண்டி இதெல்லாம் தினமும் அங்கிருந்து பணம் கொடுப்பாங்க, தினமும் இங்கிருந்து பணம் கொடுப்பாங்க. நாங்கள் இப்போ அங்கிருந்து வர வேண்டிய பணத்தை நாங்கள் செலவு பண்ணிட்டோம். இங்கிருந்து போனோம்னா எங்களுக்கு 1500 டோல்கேட் தேவைப்படுது. ஒரு சென்னைக்கு போனோம்னா ஒரு 3000 ரூபாய் டீசல் தேவைப்படுது. எம்டி வண்டி போனோம்னா 4500 தேவைப்படுது. இப்போ நாங்கள் காலியாக போனால் கூட 4500 வேணும். அந்த 4500 எங்களுக்கு யார் கொடுக்குறது? கர்நாடகாவில் கடந்த 9ஆம் தேதி நடத்தப்பட்ட முழு அடைப்பின் காரணமாக லாரி போக்குவரத்து முடங்கியதில் சுமார் 800 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டது. வன்முறையாளர்களின் தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட லாரிகள் சேதமடைந்தன. இழப்பிலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையை தொடங்குவது எப்படி என்ற தமிழக லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களின் கேள்விக்கு இனி வரும் நாட்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். இதே சூழ்நிலை தொடர்ந்து நீடித்தால் தங்களது வருவாய் இழந்து வாழ்வாதாரமே பாதிக்கும் என்ற வேதனையில் உள்ளனர் லாரி ஓட்டுநர்கள். இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு விரைவில் எட்டப்பட வேண்டும் என்பதே விவசாயிகள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஜூஜுவாடி பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் மோகன்ராஜ்.